Hi guys, welcome back to Decibel Auto. ஒரு ப்ராப்பரான ஒரு 4-way செட்டப் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. ஒரு ஹை அண்ட் 4-way செட்டப் வென்டோ காருக்கு பண்ணியிருக்கோம் வித் ILX 509 ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா Hertz Mille Legend Pro, அதோட 3-way காம்பனண்ட். ரியர் வந்து ஹர்ட்ஸோட Mille Proவோட கோஆக்சியல் DSP Audison Forza C8.14 அதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஏர்மோஷன் டியூட்டர் ஸ்டெக்கோடது. சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மலாக கிக்கர், ஆல்பைன் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இதில் மேசிவ், ஏன்னா இந்த கஸ்டமர் கேட்டது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பூமியான பேஸ் வேணும்னு கேட்டார். ஸோ அதுக்காக மேசிவோட GTX அந்த வேரியண்ட்டோட சப்வூஃபர் 12 இன்ச் சப்வூஃபர் போட்டிருக்கோம். இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தளவுக்கு ஆம்பிளிஃபயர். இங்கே ஒரு மாப்செட் ஆம்பிளிஃபயர், லாஃபங்கோட ஒரு மாப்செட் ஆம்பிளிஃபயர், ஹை ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணுற ஆம்பிளிஃபயர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா பியோர் ஆம்பிளிஃபயர். இட் டசன்ட் ஹேவ் எனி கிராஸ் ஓவர், நத்திங். பியோர் ஆம்பிளிஃபயர், ஒன்லி சிக்னல்ஸ் மட்டும்தான் இது தரும். 20 to 20 kHz பியோர் சிக்னல் மட்டும்தான் இது தரும். நீங்கள் எந்த கிராஸ் ஓவர், எந்த பிரேக் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம அந்த கிராஸ் ஓவர் பாயிண்ட் வந்து DSPயில் மட்டும்தான் அதை டிசைட் பண்ண முடியும். ஸோ இப்போ ரீசெண்டாக மார்க்கெட்டுக்கு இந்த மாதிரி ஆம்பிளிஃபயர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை அண்ட் சீரீஸில் மட்டும்தான் இந்த கைண்ட் ஆஃப் ஆம்பிளிஃபயர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஆல்மோஸ்ட் 2 lakhs அந்த ப்ரைஸ் பாயிண்டில் இருக்குது ஆம்பிளிஃபயர். இந்த ப்ராடக்ட் வந்து ஜஸ்ட் 55,000 MRPக்கு பியூட்டிஃபுல் ப்ராடக்ட். அதை தான் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு டியூட்டர் அண்ட் மிட் ரேஞ்சுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா அதோட நம்ம 3-way சிஸ்டம் பொறுத்தளவுக்கு ட்விட்டர் அண்ட் மிட் ரேஞ்ச் அதுதான் மேஜர் ஃப்ரீக்வன்சியை ப்ளே பண்ணுது. ஸோ அதுக்காக தான் மிட் ரேஞ்ச் அண்ட் டியூட்டர் மட்டும் அந்த பிளாஃபங் டேமில் கொடுத்துருக்கேன். மோனோ ஆம்பிளிஃபயர் மேஃபியா ஆடியோ 1501. ஏன்னா இந்த சப்வூஃபர் மேசிவ் GTX 12 இன்ச் சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை அண்ட் சப்வூஃபர், ஒரு பூமியான பேஸ் வேணும், ஆனால் உதறக்கூடாது, எந்த டிஸ்டார்ஷன் இருக்கக்கூடாது, டு த ப்ரிசைஸாக இருக்கணும் அப்படின்னா இந்த சப்வூஃபர் பார்க்கலாம் உங்களுக்கு. ஏன்னா இது ஒரு செடான் கார், ஒரு பேசிக் சப்வூஃபர் போட்டால் ஒர்க் அவுட் ஆகுது. இது கிட்டத்தட்ட 800 watts வரைக்கும் புஷ் பண்ண முடியும் இந்த சப்வூஃபர்னால. டுயல் வாய்ஸ் 4-room ஸ்பீக்கர் சப்வூஃபர் எக்ஸலண்ட்டாக இருந்தது. அந்த கஸ்டமர் எப்படி கேட்டாரோ அதே மாதிரி இருந்தது. ஏன்னா இங்கே டெசிபலில் மெயின் விஷயமே ஏன் இந்த நீங்கள் டெசிபல் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் அதை எங்களால் கண்டிப்பாக பின் பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த ப்ராடக்ட் உங்களோடது, உங்கள் டேஸ்ட்டு என்னவோ, உங்கள் ப்ரிஃபரன்ஸ் என்னவோ அதை எங்களால் கண்டிப்பாக சூஸ் பண்ணி கொடுக்க முடியும். எங்கள் எக்ஸ்பர்டைஸை யூஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க முடியும். ஏன்னா ப்ராடக்ட் செலெக்ஷன் இஸ் மஸ்ட். ப்ராடக்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணாமல் இந்த மாதிரி தான் வேணும், அந்த மாதிரி தான் வேணும், ஏதோ ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி அதில் போடும்போது கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்காது. ஸோ ப்ராப்பரான ப்ராடக்ட் செலெக்ஷன் இஸ் அ மஸ்ட். அப்பார்ட் ஃப்ரம் தட் 4 டோர் டுயல் ஏர் டேம் பண்ணியிருக்கோம், வென்டிலேஷன் சீட் போட்டிருக்கோம், சீட் கவர்ஸ் மாற்றிருக்கோம், இது எல்லாமே பண்ணியிருக்கோம். ஒரு ஹை அண்ட் 4-way செட்டப் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கானது தான். நான் பொள்ளாச்சியிலேருந்து வர்றேன். ஸோ காருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆடியோ செட் மாட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் ரெக்யர்மெண்ட்ஸில் வந்தேன். ஸோ கோயம்புத்தூரில் எல்லா பக்கமும் போய் பார்த்துட்டு தான் ஃபைனலாக இங்கே வந்தேன். ஸோ நான் இங்கே ஃபைனலாக இங்கே வந்ததுக்கப்புறம் இவர் கொடுத்த அட்வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ மற்ற பக்கம்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஸோ ஃபுல் டேம்பிங், எக்ஸ்பென்சஸ் பற்றிலாம் எதுவுமே அவங்க கேர் பண்ணிக்காமல் தான் சொன்னாங்க. பட் இங்கே வந்து அவர்கிட்ட பூபதி சார் பார்க்குறப்போ இதெல்லாம் வேஸ்ட்டுன்ட்டு இல்லை. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு பொதுவாக நீங்கள் மற்ற செட்டில், ஸ்பீக்கர்ஸில் கொஞ்சம் பார்க்கலாம். எந்த விஷயம் வேண்டாங்கிறதுல அவர் தெளிவாக சொன்னார். மீன்ஸ் அதெல்லாம் பண்ணிங்கனாலும் ஒரு 2 to 3% தான் ரிசல்ட்ஸ் இருக்கும். டேம்பிங்லாம் ஃபுல் டேம்பிங் தேவையே இல்லை, நமக்கு 4 டோரும் இன்ஜின் ரூம் டேம்பிங் பண்ணாவே போதும்னு சொன்னார். அண்டு ப்ராடக்ட்டுமே எல்லாமே அவர் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக காஸ்ட் வைஸு அப்படிலாம் இல்லை, அவர் ரிசல்ட் வைஸ் தான் சொல்கிறாரு. ஸோ அவரோட வீடியோலாம் நான் பார்க்கும்போது குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக தான் பண்ணுவோம், நாங்கள் குவாலிட்டியில் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ நான் வீடியோ பார்க்குறப்ப என்ன நினச்சேன்னா, எல்லோரும் சொல்கிறாங்க, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குன்னு தான் நான் நினச்சேன். பட் ரியலி அப்படி இல்லை. என் வண்டியை ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் எந்த இடத்துலையும் எனக்கு இது சின்ன விஷயம் இது பிடிக்கல அப்படின்னு சொன்னால் என்னோடய ரெக்யர்மெண்ட்ஸ் என்னவோ அதை ஃபுல்லாக 100% பண்ணார். ஸோ ரியலி ஐ ஹாப்பி வித் தட். நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 3-wayக்காக தான் வந்தேன். 3-wayக்கு ஓகே சொல்லிவிட்டு போயிட்டேன். அவர் 3-wayக்கு பில்லர் எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணி பின்னாடி பாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டார்.
பட் அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது எனக்கு 4 வே போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ இதில் பாதி வேலையை பண்ணிட்டாரு, எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. பட்டு நான் அவர்கிட்ட தயங்கி தான் சொன்னேன். அவர் சிம்பிளாக ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எனக்கு 4 வேவாக எல்லாமே மாற்றிட்டாரு. ஸோ அதுக்கான காஸ்ட்டும் கூட எனக்கு இன்க்ரீஸ் பண்ணி அவர் எதுவுமே கேட்கல. அதெல்லாம் அது அவர் வண்டிக்கு எப்படி பண்ணுவாரோ அதே மாதிரி தான் கஸ்டமர் வண்டிக்கும் பண்ணுறாரு. ஸோ ரியலி ஹாப்பி வித் தட். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.